Hey guys, Assalamu alaikum. Welcome back to Nirfa Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹியூஜ் இஃப்தார் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்ட்டி டு 50 பீப்புளுக்கு வந்து இஃப்தாருக்கு வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் கடல் பாசி தான் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு 7 பேக்கெட்ஸ் பால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 3.5 லிட்டர்ஸ் பால் வந்து எடுத்திருக்கேன். பாலை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் வந்து நல்லா காய போட்டுக்கோங்க. காய போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்படின்னா பால் தெரியறதுக்கு வந்து சான்சஸ் நிறையாவே இருக்குது. த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர் மில்க்குக்கு வந்து நான் வந்து 1.5 லிட்டர் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். 1.5 லிட்டர் வாட்டர் சேர்த்து நல்லா பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். அண்ட் கடல் பாசி பார்த்தீங்கன்னா 7 பேக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 10 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 70 கிராம்ஸ் ஆஃப் கடல் பாசி வந்து எடுத்திருக்கேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 கிலோ அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா பாலில் கரையிடும். அண்ட் இது கூட வாசனைக்காக நான் ஒரு 7 ஏலக்காய் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து கடல் பாசி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து 70 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 3.5 லிட்டர்ஸ் பாலுக்கு வந்து 70 கிராம்ஸ் ஆஃப் கடல் பாசி வந்து சேர்த்துக்க போகிறேன். கடல் பாசி பார்த்திங்கன்னா நல்லா பாலில் கரைஞ்சி வரணும். கொஞ்சம் கூட இந்த மாதிரி முழுசாக இல்லாமல் ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிடணும். ஸோ அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். அண்ட் ஃப்ளேவருக்காக பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சேர்க்காமல் தேனுன்ற அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடல் பாசி நல்லா டிசால்வ் ஆகி வரட்டும். ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காகவும் ஒரு 4 லிட்டர்ஸ் பால் வந்து எடுத்திருக்கேன். இந்த மில்கோட 4 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் சேர்த்து இதையும் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கடல் பாசியுமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் எதுலையாச்சும் வந்து ஊற்றி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா சட்டிலே வந்து உறைஞ்சிரும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 55 பேப்பர் கப்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஊற்றி வச்சா இது அப்படியே வந்து எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக.
ஸோ எல்லா பேப்பர் கப்ஸ்லேயும் இந்த மாதிரி சேம் அளவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உரைய விட்டுருங்க. அண்ட் தென் இங்கே ரோஸ் மில்க்காக பாலுமே நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து சுகர் வந்து சேர்த்துக்க போகிறேன். சுகர் வந்து ஒரு 1.5 கிலோ சுகர் வந்து சேர்த்துருக்குறேன். ரோஸ் மில்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸோ அதுக்காக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தென் அந்த சைடு ரோஸ் மில்கில் போடுறதுக்காக ரோஸ் ஜெல்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு பேக்கெட் அளவு ஜெல்லி மிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 200 மில்லி ஆஃப் வாட்டர் வந்து சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸ் வந்து உங்களுக்கு வேணுன்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 6 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மிக்ஸ் எல்லாமே கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை வந்து ஒரு மோல்டில் வந்து போட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ தட் அது வந்து செட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து கடல் பாசியுமே கொஞ்சம் வந்து செட் ஆகிருந்துச்சு. மேல் லேயர் வந்து நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் வந்து மேலே வந்து பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து சாப்பிடும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து இது நல்லா உறைஞ்சி வரணும். அதுக்காக வந்து அப்படியே வச்சுட்டு நோம்பு திறக்கிற வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் தான் செஞ்சுருந்தேன். எத்தனை ஜூஸ் வெரைட்டிஸ் அண்ட் எத்தனை இஃப்தார் ஸ்நாக்ஸ் என்னதான் இருந்தாலும் இந்த லெமன் ஜூஸ் இல்லைன்னா நோம்பு திறந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ நோம்பு திறந்து அந்த பேரிச்சப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் குடித்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக லெமன் ஜூஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து 1 கிலோ சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இது கூட ஒரு 10 லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பெரிய லெமனாக தான் நான் எடுத்துருந்தேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஐஸ் வாட்டர்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாததுனால ஏற்கனவே ஐஸ் வாட்டர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். அண்ட் தென் இன்றைக்கி வந்து நன்னாரி சர்பத் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நன்னாரி எசன்ஸ் ஊற்றிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கலருமே பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியும் கூட. அண்ட் தென் ஊற வச்சு எடுத்த இந்த சப்ஜா சீட்ஸ் இது கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஜூஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் செய்யலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் மெலான் தான் கட் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன சைஸ் வாட்டர் மெலான் பழத்தை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் 3 பொமோகிரானேட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் தென் இது கூட வந்து க்ரீன் கிரேப்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இந்த வாட்டர் மெலானையும் சேர்த்து இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் சர்வ் பண்ணுற டைமில் வந்து பவுலில் வந்து போட்டு கொடுத்துக்கலாம்.
அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்குமே ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து இப்போ சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே போட்டு குடிக்கிறது வந்து பிடிக்கும். அண்ட் தென் சப்ஜா சீட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஜெல்லியுமே வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதையுமே நல்லா சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ரோஸ் மில்கில் வந்து சேர்த்துக்க போகிறேன். நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால இதுக்கே வந்து டைம் வந்து ஆகிடுச்சு. ஸோ கடையில் வந்து வடை சமோசா எல்லாமே வாங்கியாச்சு. அண்ட் டைம் வந்து ஒரு 5:30 ஆனதுக்கப்புறம் மேலே வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி கிளாஸஸில் வந்து கடல் பாசி ஊற்றி வச்சது வந்து ரொம்பவே சர்வ் பண்ணும்போது ஈஸியாக இருந்தது. கடையில் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை, அதுக்கப்புறம் பருப்பு வடை, ஆனியன் சமோசா அண்ட் சிக்கன் சமோசா தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்று ஒன்று வச்சு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தட் வேலையும் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக டைமும் வந்து ஆயிடுச்சு நோன்பு திறக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஃபேமிலி கூட ஒன்றா நோன்பு திறக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நோம்பெல்லாம் தொடர்ந்ததுக்கப்புறம் மேலே டெரஸ்லேயே வந்து மக்ரிப் தொழுகையும் வந்து தொழுது முடிச்சாச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நோன்பு மாதம் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 17 நோன்பு வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த நோம்பில் நீங்கள் எனக்காக நிறையா துவா செய்யுங்க. அண்ட் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.